சரிகமபா சீனியர் சீசன் 5ல இந்த வாரம் நடக்க போற ஒன் ஆன் ஒன் ரவுண்ட்ல பவித்ரா ஒரு மிகப்பெரிய சாதனை ஒன்று படைச்சு ஒட்டுமொத்த வழக்கத்தையும் மிரள வச்சிருக்காங்களாம். அதோட விவரத்தை தான் இந்த வெளில பார்க்க போறோம். சரிகமபா சீசன் 5ல இப்ப சபேசன், சுஷாந்திகா, ஸ்ரீஹரி இவங்க 3 பேருக்கு பிறகு எந்த ஒரு நபர் 4வது ஃபைனலிஸ்டா அடியெடுத்து வைக்க போறாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய கடும் போட்டி நடந்து வந்துட்டு இருக்கு. இந்த போட்டியில அவங்களும் ஒருத்தவங்களோட தனித்துவ பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா செந்தமிழன், சிவானி, அறிவழகன், பவித்ரா இந்த 4 பேர் தான் கடும் போட்டி போடுறாங்களாம். இதுல பவித்ரா அப்படி இல்லைன்னா செந்தமிழன் இந்த 2 நபர்கள்ல ஒரு ஆள் 4வது ஃபைனல்ஸா தேர்வாகிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குதான். ப்ரோமோல சின்னு அப்படிங்கிற மாதிரி தான் ஜட்ஜஸ் அறிவிக்கிற மாதிரி நம்ம ப்ரோமோல பார்க்க முடியுது. ஆனா அவங்க யாரை சொல்றாங்க அப்படிங்கிற விஷயத்த மியூட் பண்ணிட்டாங்க. அவங்க பவித்ராவோ சிவானியோ சொல்லல, சின்னுங்கிற மாதிரி தான் உச்சரிக்கிறாங்க. இது மூலயமா செந்தமிழன் 4வது ஃபைனல்ஸா அடியெடுத்து வச்சு ஃபினாலேக்கு போக போறாரு அப்படிங்கிறத நம்ம ஓரளவு கன்ஃபார்ம் பண்ண முடியுது. ஆனா பவித்ரா என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒன் ஆன் ஒன் ரவுண்ட்ல பவித்ரா ஹரிஷ் கூட மோதுறாங்க. ஹரிஷை விட பவித்ரா ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்களாம். அது மட்டும் அவங்களுக்கு கோல்டன் வாங்கி கொடுத்ததுக்கு முக்கியமான ரீசனும் அதே மாதிரி அவங்க ஃபினாலே போகிறதுக்கான வாய்ப்பையும் கொடுக்கல. இன்னொரு பக்கம் ஃபைனல்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ஸை நீங்கள் ஃபினாலேவுக்கு அனுப்பலான்னு சொல்லி ஒரு ஓட்டிங் சிஸ்டம் ஆரம்பிச்சாங்கல்ல, அந்த ஓட்டிங் சிஸ்டம் இப்போ என்ன ஆயிருக்கு, உண்மையாகவே இந்த ஓட்டிங் சிஸ்டம்லாம் இருக்குதா? இன்னொரு பக்கம் ஒரு வாரமும் ஜட்ஜஸ் எப்படி ஃபைனல்ஸை சூஸ் பண்ணுறாங்க, அப்போ மக்கள் போடக்கூடிய ஓட்லாம் எங்கே போகுது அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வருது இல்லை. அதுக்கு பதிலளிக்கிற விதமா இந்த ஒன் ஆன் ஒன் ரவுண்ட் அடிப்படையில் இது வரைக்கும் யார் யார் எவ்வளோ ஓட் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த இந்த வாரம் ரிவீல் பண்ண போறாங்களாம். அதுல பவித்ரா தான் இருக்கக்கூடிய போட்டியாளர்கள், அதாவது சுஷாந்திகா, சபேசன், ஸ்ரீஹரி இவங்க 3 பேரை விட்டுருங்க, மீதி இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த ஓட் போடுறாங்கல்ல. அதுல மற்ற கண்டஸ்டன்ஸை கம்பேர் பண்ணும்போது பவித்ராவுக்கு அதிகப்படியான ஓட்டு வந்திருக்குதாம். எவ்வளோ லட்சங்கள் ஓட்டை பதிவு பண்ணி பவித்ரா ஒரு மிகப்பெரிய சாதனையும் படைச்சிருக்காங்க. அவங்க ஃபினாலியஸ்க்கு அடியெடுத்து வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இந்த ஓட் மூலயமா கிடைக்குது. இது மற்ற எந்த ஒரு கண்டஸ்டன்ட்டும், குறிப்பா சபேசன் கூட இவ்வளோ ஓட் வாங்கியிருப்பாரான்னு தெரியல. அந்த அளவுக்கு அதிகப்படியான ஓட் பவித்ராவுக்கு விழுந்திருக்குதாம். ஒரு பக்கம் சிம்பத்தி, இன்னொரு பக்கம் கணவர் இழந்தக்கூடிய பெண், இதெல்லாம் தாண்டி பவித்ராவோட பாடலுக்குன்னு தனி ஃபேன் பேஸ் இருக்குது. அவங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணமே அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் தான். ஃபேமிலி பேக்ரவுண்டை வச்சோ இல்லை கணவரோட சிம்பத்தியை வச்சோ மட்டும் பவித்ராவுக்கு ஓட்டு விழலை. பவித்ரா பாடக்கூடிய பாடலுக்காகவும் ஃபேன் பேஸ் உருவாகிருக்குது. அப்படிப்பட்ட ஃபேன் பேஸ் தான் இன்னைக்கு பவித்ராவை அதிகப்படியான ஓட்டுகள் வாங்கி மிகப்பெரிய சாதனையும் படைக்க வச்சிருக்குது.